ஏப்ரல் 2025 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற பார்ட் சி கொஸ்டின் நம்பர் 21. சால்வ் த அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ இங்கே ஜஸ்ட் அசைன்மெண்ட்னு தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமைசேஷன் அந்த மாதிரி வேர்டு எதுவும் கிடையாது. இது ஒரு நார்மல் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு பேலன்ஸ்டு ப்ராப்ளமா அப்படின்னு செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் ரோஸும் காலமோ ஈக்குவலா இருந்ததுன்னா பேலன்ஸ்ட். ஸோ இங்க 5 rows 5 columns இருக்கா, ரெண்டு ஈக்குவலா இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம்? இட் இஸ் a balanced transportation balanced assignment problem. ஸோ கொஸ்டினை தான் எழுதியிருக்கேன். இட் இஸ் a balanced assignment problem அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது கொஸ்டின் தான். இப்போ கொஸ்டின்ல ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, சூஸ் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட், ஒரு ரோல இருந்து எடுக்கணும். ஸ்மாலஸ்ட் காஸ்ட் ஃப்ரம் ஈச் ரோ அண்ட் subtract the remaining. So subtract the cost from all the other cost. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரோல இருக்க ஸ்மாலஸ்ட் வேல்யூவை பிக் பண்ணணும். இங்கே நமக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்றது 9. ஸோ 9ஆல மற்ற எல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணால் 9 இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு 0. 22ல் 9ஐ நான் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 13. அண்ட் அதே மாதிரி 58ல் 9ஐ சப்ட்ராக்ட் பண்ணும்போது 49. 11ல் 9 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 2. 19ல் 9ஐ வந்து ரிமூவ் பண்ணிட்டா இட் இஸ் 10. ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிருச்சா? அதே மாதிரி செகண்ட் ரோக்கு போகலாம். ஸோ செகண்ட் ரோவில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் வேல்யூன்றது 43. இப்போ 43ஐ அந்த ரோவில் இருக்கிற எல்லா வேல்யூவோடையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 43ஐ சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0. 43ஐ 78ல் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 35. 43ஐ 72ஓட சப்ட்ராக்ட் பண்ணும்போது 29. 50ல் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 7. 60ல் பண்ணும்போது 20. புரிஞ்சிருச்சா? ஸோ நெக்ஸ்ட் ரோல இருக்கிற லீஸ்ட் வேல்யூ 28. ஸோ அந்த 28ஆல மீதி இருக்கிற ரிமைனிங் வேல்யூஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 41ஐ சப்ட்ராக்ட் பண்ணும்போது 13. 28னா அது 0 ஆயிடும். 91ல் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 63. 37னா 9. 45ல் 28 போயிடுச்சுன்னா 17. தேர்ட் ரோவும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஃபோர்த் ரோக்கு போயிருங்க. ஃபோர்த் ரோல எந்த வேல்யூ லீஸ்ட் வேல்யூவா என்ன இருக்கு நமக்கு? 27. 27ஆல மற்ற வேல்யூஸை நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போறோம். ஸோ மற்ற வேல்யூஸை ரிமூவ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்ல 13. 14ல் நம்ம 14 கொஸ்டின் வேல்யூ கரெக்டா? அந்த வேல்யூ வந்து 74ன்னு இருக்கு. ஸோ நம்ம தான் அங்கே வந்து மாற்றி எழுதியிருக்கேன். 74 தான் எழுதியிருக்கோம். ஓகே. ஸோ பார்க்கும்போது 14 மாதிரி இருந்தது. 74. 74ல் 27ஐ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 47. அடுத்தது 42ல் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 15. 27 வர பிளேஸ்ல 0. அடுத்தது 49ல் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 22. 39ல் பண்ணும்போது 12. ஸோ இந்த ரோவும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ரோ நமக்கு லாஸ்ட் ரோ, அதில் லீஸ்ட் வேல்யூ 11. 11ஆல சப்ட்ராக்ட் பண்ணும்போது 36னா நமக்கு 25. 0. 57னா 46. 11 அண்ட் 14. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு ஓவர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் ஸ்டெப்க்கு நம்ம என்ன பண்ணணும்? இதே ப்ராசஸை காலம் வைஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டெப் 2 என்ன? சூஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு மட்டும் எழுதுறேன். ஸ்மாலஸ்ட் காஸ்ட் ஃப்ரம் ஈச் காலம், இது மட்டும் எழுதுறேன்.
ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூவை சூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி நம்ம மற்றதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். காலம் வைஸ் காலமில் ஃபர்ஸ்ட் காலமில் ஸ்மாலஸ்ட் வேல்யூவே 0 தான். அப்போ நான் 0வால் மற்றதை நான் வந்து மைனஸ் பண்ணும்போது எனக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இது அப்படியே தான் இருக்கும். 0 0 13 47 25. ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. 0 0 13 47 25. அதே மாதிரி நெக்ஸ்ட் காலம்லயும் நமக்கு 0 இருக்கு. 0 இருக்கும்போது அதுதான் லீஸ்ட். ஸோ அது லீஸ்ட்ன்றதுனால நமக்கு ஏதாவது சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா ஆகாது. செகண்ட் காலம்லயும் ஆகாது, தேர்ட் காலம்லயும் ஆகாது. ஸோ அப்படியே எடுத்துட்டு வந்து எழுதிக்கலாமா? அந்த வேல்யூஸ் அப்படியே எழுதுறேன். ஸோ இட்ஸ் 13 35 0 15 and 0. தேர்ட் காலம்லயும் சேஞ்சஸ் இல்லை. 49 29 63 0 46. ஃபோர்த் காலம்ல லீஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்க. 2 தான் லீஸ்ட் வேல்யூ. அதால எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணா 0 5 7. ஸோ 0 5 7. நெக்ஸ்ட் வேல்யூ 2 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 20, அடுத்தது 9. ஸோ 29. அதே மாதிரி லாஸ்ட் காலம்க்கு லாஸ்ட் காலம்ல இருக்கிற மினிமம் வேல்யூ, லாஸ்ட் காலம்ல இருக்கிற மினிமம் 10. 10ஆல சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 10 7. ஸோ 0 10 7. அடுத்த ரெண்டு வேல்யூ பண்ணும்போது 2 4 முடிஞ்சிருச்சு. ரோ வைஸ் பண்ணோம், இப்போ காலம் வைஸ் பண்ணிட்டோம். ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 அப்படின்றது இதுல எனக்கு அலோகேஷனை நம்ம இதிலேயே கூட செக் பண்ணலாம், இல்லைன்னா இன்னொரு இதையே நம்ம எழுதி அதுல போய் கூட செக் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டெப் 3 வந்து இதையே தான் எழுதுறோம். 0 13 49 0 0 0 35 29 5 10 13 47 25 0 15 0 63 0 46 7 29 7 2 4. இப்போ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா அலோகேஷன் பண்ண போறோம். எப்படி அலோகேஷன் பண்ணணும்? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஜாபை அலோகேட் பண்ணணும். நான் அப்படி அலோகேட் பண்ணும்போது 0 இருக்கிற இடத்துல தான் நான் வந்து அலோகேட் பண்ணுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ அலோகேட் பண்ணலாம்னா 3 ஜீரோஸ் இருக்கா, அப்ப எங்க அலோகேட் பண்றதுன்ற ஒரு டவுட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை எடுக்க முடியல. அப்படியே செகண்ட் ரோக்கு போலாமா? செகண்ட் ரோல போயிட்டு நான் அலோகேட் பண்ண ட்ரை பண்றேன். ஒரு 0 இருந்தாதான் நம்ம அலோகேட் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு 0 இருக்கு, அலோகேட் பண்ணிட்டேன். பண்ண உடனே அதோட கரஸ்பாண்டிங் ரோ காலம் எங்கேயுமே 0 இருக்கக்கூடாது. ஸோ மேல மேல கீழே அப் டவுன் ரைட் லெஃப்ட் பார்க்கணும். அப்ல ஒரு 0 இருந்ததுனால அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் ரோக்கு வரேன். தேர்ட் ரோலையும் எனக்கு ஒரு 0 இருந்தது, ஜாப் அலோகேட் பண்ணிட்டோம். அப் டவுன்ல 0 இருந்தா, ரைட் லெஃப்ட்ல 0 இருந்தா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். டவுன்ல இருக்கு, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. தேர்ட் ரோக்கு வரோம். தேர்ட் ரோலையும் எனக்கு ஒரு 0 இருக்கு. ஒரு 0 இருந்தாதான் நாங்க ஃபர்ஸ்ட் அலோகேட் பண்ணுவோம். 0 வந்துருச்சு, ஆனா மேல கீழே சைட்ல எங்கேயுமே ஜீரோஸ் இல்ல. லாஸ்ட் ரோல இருந்த 0 ஏற்கனவே ரூல் அவுட் ஆயிடுச்சு. இப்ப காலம் வைஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 முடிஞ்சிருச்சு. ஃபோர்த் காலம்ல நான் இங்க அலோகேட் பண்றேன் அப்படின்னா அதோட லெஃப்ட் ரைட்ல இருக்கிறதெல்லாம் கேன்சல் ஆயிடும். இப்ப எத்தனை ஜாப் அலோகேட் ஆயிருக்கு? இப்போ நம்ம பாக்ஸ் பண்ணதுதான் ஜாப் அலோகேஷன். நம்ம கிட்ட 5 ஜாப்ஸ் இருந்தது, அப்ப 5 ஜாபும் அலோகேட் ஆயிருக்கணும்ல. ஆனா இங்க எத்தனை ஜாப் அலோகேட் ஆயிருக்கு? 4 ஜாப்ஸ் தான் நமக்கு அலோகேட் ஆயிருக்கு. அப்ப இந்த 4 ஜாப்ஸோட என்ன பண்ண முடியாது? சம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸ்டெப் 4ல இது அப்படியே எழுதுறோம். ஸோ இப்போ நான் வந்து இது இட் இஸ் நாட் ஆப்டிமம். இங்க நான் சைட்ல எழுதுறேன். இட் இஸ் நாட் ஆப்டிமம் as we have 4 allocations. ஸோ மொத்தம் 5 allocations இருக்கணும். ஒரு ரோக்கு ஒரு அலோகேஷன் ஆர் காலம்ல ஒரு அலோகேஷன் பார்க்கும் போதே தெரியணும். பட் இங்க 4 தான் ஆயிருக்கு. அதனால இது ஆப்டிமம் கிடையாது. இதை இன்னும் ஃபர்தரா ரிவைஸ் பண்ண போறோம். வேல்யூவை மட்டும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 0 13 49
0 0 0 35 29 5 10 13 0 63 7 7. So 47 25 15 0 0 46 29 2 4. ஓகே, அலோகேட் பண்ணிட்டோம். அங்கே மேலே இருந்ததை அப்படியே கொண்டு வந்து கீழே எழுதியிருக்கோம். இப்போ நம்ம இங்கே என்ன ரூல் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, லைன்ஸ் வரைய போகிறோம். அந்த லைன்ஸ் எப்படி இருக்கணும்னா, நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 5 ஜாப்ஸ் இருக்குன்னா அதை விட கம்மியான லைன்ஸ் யூஸ் பண்ணணும். ஆனால் எல்லா ஜீரோவையும் கவர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோல ஒரு லைன் வரைகிறேன் அப்படின்னா என்ன ஆகுது, 3 ஜீரோஸ் அதில் ரூல் அவுட் ஆகிடும். அதே மாதிரி இங்கே ஒரு லைன் வரையும் போது 2 ஜீரோஸ் அதில் போயிடுது. ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா எங்கேயும் இல்லை. ஸோ இந்த ஒரு ஜீரோவை நான் காலம் வைஸும் கேன்சல் பண்ணலாம், ரோ வைஸும் கேன்சல் பண்ணலாம். ஸோ நான் வந்து காலம் வைஸ்க்கே போயிடுறேன். காலம் வைஸ் இன்னும் ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை வந்து ரோ வைஸ் போகலாம். ஆனால் அது ரோவும் போகலாம், காலமும் போகலாம். நான் வந்து இப்போது ரோ வைஸ் போயிட்டேன். ஸோ இப்போ மொத்தம் நான் வந்து எவ்வளோ லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா 4 லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, இப்போ லைன் வரையாத, இந்த லைன்ல இல்லாத, அது பேர் அன்கவர்டு எலிமெண்ட்ஸ். லைன்ல இல்லாதது வந்து அன்கவர்டு எலிமெண்ட்ல ஸ்மாலஸ்ட் வேல்யூவை சூஸ் பண்ணணும். அன்கவர்ட்னா நான் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாததுல இருக்கிற ஸ்மாலஸ்ட் வேல்யூவை சூஸ் பண்ணணும். இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூவை என்ன பண்ணணும், இங்க அன்கவர்டு வேல்யூல ரிமூவ் பண்ண போறோம். ஸோ subtract from uncovered value. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அன்கவர்டு எலிமெண்ட்ல இருக்கிற ஸ்மாலஸ்ட் வேல்யூ சூஸ் பண்றோம், அதை சப்ட்ராக்ட் பண்றோம். எங்க அன்கவர்டு வேல்யூல சப்ட்ராக்ட் பண்றோம். அட் த சேம் டைம் ஆட் வித் இன்டர்செக்ட் வேல்யூ. ஸோ இதில் எது இன்டர்செக்ட் வேல்யூ அப்படின்னு பாருங்க. 2 லைன் வர இடம் தான் இன்டர்செக்ட் வேல்யூ. அதை வந்து நம்ம முதல்ல ரவுண்ட் பண்ணிடலாமா? ஸோ 13 ஒரு இன்டர்செக்ட் வேல்யூ, 15 ஒரு, அதான் ரெண்டுமே கனெக்ட் ஆகுது. 47 ஒரு இன்டர்செக்ட் வேல்யூ. 3 தான் இருக்கு, மற்றதுலலாம் ஒரு லைன் தான் இருக்கு. ஸோ ப்ராப்ளம் இல்லை, ரெண்டுமே போய் இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் இன்டர்செக்ட் வேல்யூ. அண்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் ஒன்று சூஸ் பண்ணோம்ல, அந்த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் என்ன, அன்கவர்டில் தானே ஸ்மாலஸ்ட் ஸ்டெப் என்ன, அன்கவர்டு எலிமெண்ட், அதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸ்மாலஸ்ட் என்னது இங்கே நமக்கு 4 தான் ஸ்மாலஸ்ட். இப்போ 4-ஐ நான் சர்க்கிள் பண்ண இடத்துல ஆட் பண்ண போறேன், அன்கவர்டாக இருக்கிற இடத்துல சப்ட்ராக்ட் பண்ண போறோம். இது வந்து என்ன ஸ்டெப்பு, ஸ்டெப் 5. ஸோ ஸ்டெப் 5 ஒரு ரோவா பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல 0 13ல ஆட் பண்ணணும். ஏன்னா அது என்னது, இன்டர்செக்ட்ல ஆட் பண்ணணும், அன்கவர்ட்ல சப்ட்ராக்ட் பண்ணணும். எதை, 4-ஐ. ஸோ 4-ஐ ஆட் பண்ணணும் அப்படின்னா 17. அடுத்தது அந்த லைன்ல இருக்கிறத ஒண்ணுமே பண்ண மாட்டோம், அப்படியே விட்டுறலாம். ஓகே, அடுத்தது 0 35 எல்லாம் லைன்ல இருக்கு, விட்டுட்டோம். 29 5 10 எல்லாம் அன்கவர்ட்ல என்ன பண்ணோம், சப்ட்ராக்ட். ஸோ 25 4-ஐ சப்ட்ராக்ட் பண்ணா 1, 4 சப்ட்ராக்ட் பண்ணா 6. நெக்ஸ்ட் 13 0 63ல சப்ட்ராக்ட் பண்ணா 59 3 3. நெக்ஸ்ட் 47ல 4-ஐ ஆட் பண்ணணும். ஸோ 51. 15ல 4-ஐ ஆட் பண்ணணும், ஆட் பண்ணா இட் இஸ் 19. மீதி எல்லாம் அந்த லைன்ல இருக்கு, லைன்ல இருக்கும்போது அதை நம்ம ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் 25 0 46 அன்கவர்ட், ஸோ சப்ட்ராக்ட் பண்றோம். 9 அன்கவர்ட், சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். 4-ஐ சப்ட்ராக்ட் பண்ணா 0. இப்ப திருப்பியும் அதே அலோகேஷன் பேட்டர்ன்ல நம்ம என்ன பண்ண போறோம், அலோகேட் பண்ணி பார்க்க போறோம். கரெக்டா இருக்கா அப்படின்னு ஜாப் வந்து அசைன் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரோ 3 இருக்கு, 3 ஜீரோஸ் இருக்கு. ஸோ செகண்ட் ரோ போறேன்,
அதுக்கான அப் டவுன் ரைட் லெஃப்ட் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிடணும். ஜீரோஸை கிராஸ் பண்ணணும். தேர்ட் ரோ போகிறோம், ஒரு ஜீரோ தான் இருக்கு. ஸோ இங்கே கேன்சல் ஆயிடும். ஃபோர்த் ரோ போகிறோம், ஒரு ஜீரோ தான் இருக்கு. அப் டவுன் ரைட் லெஃப்ட் எங்கேயுமே ஜீரோ இல்லை. ஃபிஃப்த் ரோ போகிறோம், ஒரு ஜீரோஸ் தான் இருக்கு. பட் அப்பில் ஒரு ஜீரோ இருந்தது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ முடிச்சிட்டோமா? ரோ வைஸ் முடிச்சிட்டோமா? காலம் வைஸ் வாங்க. ஃபர்ஸ்ட் காலம்ல அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. செகண்ட் காலம் முடிஞ்சிருச்சு. தேர்ட் காலம் முடிஞ்சிருச்சு. ஃபோர்த் காலம்ல ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, ஒன்று பண்ணிட்டோம். இப்போ ரோ வைஸும் எனக்கு எல்லா ரோலையும் இருக்கா, காலம் வைஸும் எல்லா காலம்லயும் இருக்கா. அப்போ என்ன ஆயிடுச்சு, இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ், நான் பண்ண அசைன்மெண்ட்ஸ் வந்து கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இங்க என்ன சொல்லணும், each row and each column contains exactly one assignment. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இட் இஸ் ஆப்டிமல். ஆப்டிமல்னு சொல்லிட்டு நம்ம எதோட அசைன் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போமா. ஸோ இது ஜாப், இந்த பக்கம் இருக்கிறது ஜாப், மேலே இருக்கிறது மிஷின். ஜாப் 1 வந்து எதோட அசைன் ஆயிருக்கு, மெஷின் 4ஓட அசைன் ஆயிருக்கு. அது வந்து 4th பிளேஸ்ல இருக்கு. அண்ட் அடுத்தது ஜாப் 2 மெஷின் 1ஓட அசைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஜாப் 3ஓட வேல்யூ மெஷின் 2ல அசைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஜாப் 4ஓட வேல்யூ மெஷின் 3ல அசைன் ஆயிருக்கு. லாஸ்ட் ஜாப் M5ல அசைன் ஆயிருக்கு. ஸோ இது M4ல அசைன் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வேல்யூ என்ன இருக்கு, ஜாப் 1 M4னா இட் இஸ் 11. ஸோ 11ல அசைன் ஆயிருக்கு. ஸோ ஈக்குவல் டு 11. ஜாப் 2 M1, ஜாப் 2 M1 அப்படின்னா 43. அடுத்தது ஜாப் 3 M2, M2ல 28. ஸோ 28. அடுத்ததுல M3, M3 காலம் வேல்யூ 27. லாஸ்ட்ல அலோகேட் ஆயிருந்தது, தட் இஸ் 25. ஸோ எல்லா அலோகேஷனையும் ஆட் பண்ணா நமக்கு 134 hours